அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், இந்த ஊடகங்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சி குறித்த சில செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வந்தது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளர் வெளியேறுகிறார், மண்டல செயலாளர் வெளியேறுகிறார், மாநில ஒருங்கிணைப்பாளர் வெளியேறுகிறார். சீமானோடு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் உடன் பயணித்திருந்த நிர்வாகிகள் எல்லாம் அவரை விட்டு வெளியேறுகிறார்கள். சீமான் தலைமைத்துவத்திற்கு சரியில்லாத ஒரு நபராக இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டுகளை அவர் மீது வைத்து வெளியேறுகிறார்கள். சீமான் RSS கைக்கூலி என்கிற குற்றச்சாட்டை வைத்து வெளியேறுகிறார்கள் என்று சொல்லி கட்சியிலிருந்து எங்கோ ஏதோ ஒரு மூலையில் ஒரு நபர், ஒரு நிர்வாகி இல்லை ஒரு உறுப்பினர் வெளியேறினால் கூட அதை ஒட்டுமொத்தமாக கட்சியே காலியாகிவிட்டது, கட்சி கலைந்து போய்விட்டது, கட்சியே இல்லை, நாம் தமிழர் கட்சி அழிந்து விட்டது என்கிற அளவிற்கு இந்த ஊடகங்கள் ஒரு கட்டமைப்பை தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே, கடந்த சில மாதங்களாகவே என்று சொல்லலாம், வெளியிட்டு வந்தார்கள். உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் வெளியேறுகிறார்களா என்று கேட்டால், நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல, எந்த ஒரு அரசியல் கட்சியிலிருந்தும் நிர்வாகிகள் உள்ளே வருவதும் வெளியே செல்வதும் இயல்பான ஒன்றுதான். அதிலும் நாம் தமிழர் கட்சி போன்ற வளர்ந்து வரக்கூடிய அரசியல் கட்சியில் இது இயல்பான ஒன்றுதான். அப்போது இந்த ஒரு சாதாரண ஒரு நடைமுறையை ஒரு பெரிய ஒரு செய்தியாக மாற்றி, பூதாகரமாக மாற்றி, நாம் தமிழர் கட்சி ஒன்றுமே இல்லைங்க என்கிற ஒரு கட்டமைப்பை, ஒரு இல்லாத போலியான கருத்துருவாக்கத்தை மக்கள் மத்தியிலே திணிப்பதற்காக இவ்வளவு நாட்களும் இந்த வேலைகள், இவ்வளவு நாட்களும் இந்த ஊடகங்கள் தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போது கடந்த 2-3 நாட்களாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல்வேறு நபர்கள், அதாவது கட்சியில் இருந்து ஏற்கனவே கட்சியில் பயணித்தவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறியிருப்பார்கள், இல்லை வெளியேற்றப்பட்டிருப்பார்கள், இல்லை சில முரண்பாடுகள் காரணமாக அமைதியாக இருப்பார்கள், இல்லை அவர்கள் வெளியேறி தனியாக ஒரு அமைப்பு, தமிழ் தேசிய அமைப்பு வைத்து அவர்கள் இயங்கி கொண்டிருந்திருப்பார்கள். இப்போ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே நாம் தமிழர் கட்சியில் மறுபடியும் தங்களை இணைத்து வரக்கூடிய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த செய்திகளை எங்கே பார்க்க முடிகிறது? தமிழ்நாட்டினுடைய பிரதானமான ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்களில் பார்க்க முடிகிறதா? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் வெளியேறக்கூடிய செய்திகளை வெளியிடக்கூடிய ஊடகங்கள், அந்த ஊடகங்கள் மூலமாக இந்த செய்திகளை பார்க்க முடிகிறதா என்று கேட்டால் இல்லை. அதற்கு 2 சமீபத்திய உதாரணங்களை நம்ம சொல்லலாம். ஒன்று, தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் அதியமான் அவர்கள். அவர் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் பயணித்தவர். அவர் ஒரு சில முரண்பாடுகள் காரணமாக வெளியே இருந்தால் அவர் தனியாக ஒரு தமிழ் தேசிய அமைப்பை கட்டி அவர் தன்னுடைய செயல்பாடுகளை செஞ்சுட்டு வந்தார். அவர் 2 நாள் முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் அவரும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் நாம் தமிழர் கட்சியில் மறுபடியும் இணைகிறோம் என்று சொல்லி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதற்கு திட்டமிடுறாங்க. அது குறித்த தகவல்கள் எல்லாம் முறைப்படி கொடுக்கப்பட்டு விட்டது. காலையில் 11 மணிக்கு பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்த செய்தியை, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக இந்த செய்தியை மக்களுக்கு கடத்துவோம் என்று சொல்கிறாங்க. இவர்களும் சரி, நம்ம தகவல் சொல்லிவிட்டோம், பத்திரிகையாளர்கள் எல்லாம் வருவார்கள், பத்திரிகையாளர் மன்றத்திற்கு தகவல் எல்லாம் போய்விட்டது, இப்போ ஒரு 30-40 பத்திரிகையாளர்களாவது வருவார்கள், இந்த செய்தியை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களிடையே எடுத்து செல்வார்கள் என்று சொல்லி இவங்க அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லையா. இவர்களுடைய செய்தியை அதை மக்களிடையே எடுத்து செல்வதற்கு, அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதற்கு எந்த ஊடகமும் அங்கே தயாராக இல்லையா. எப்படி பார்ப்பது இதை பாருங்க. அதையும் தாண்டி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். ஒரு 4-5 ஊடகங்கள், வலையொலிகள் தான் அதில் இருந்தது. அந்த வலையொலிகள் மூலமாகத்தான் செய்திகள் போய் சேர்கிறது. இதுவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று ஒருவர் சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினால் அத்தனை ஊடகங்களும் அங்கே நிற்கும், நின்று இருக்கிறது, இனியும் நிற்பார்கள். அத்தனை ஊடகங்களும் எந்த விதமான பாரபட்சமும் இன்றி அத்தனை ஊடகங்களும் வரும் நின்று அதை நேரலை செய்வார்கள், அதை தலைப்பு செய்தியாக மாற்றுவார்கள். 2 நாள் 3 நாட்களுக்கு அதையே பேசு பொருளாக மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். புதுசாக கூடுதலாக இவர்களே வசனம் எல்லாம் எழுதி அதை ஒரு பெரிய ஒரு செய்தியாக மாற்றுவார்கள். அதை செய்தியாக மாற்ற தெரிந்த இந்த ஊடகங்களுக்கு இதை ஏன் செய்தியாக மாற்ற தெரியவில்லை? நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலர் வெளியேறி கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நாம் தமிழர் கட்சியில் ஏற்கனவே பயணித்து வெளியே இருந்த நபர்கள் அதியமானவர்களுடைய தலைமையில் மறுபடியும் கட்சியில் இணைகிறார்கள் என்கிற செய்தியை இந்த ஊடகங்கள் வெளியிடுவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? ஊடகங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உங்களுக்கு நமக்கு என்ன கேள்வி எழுதுன்னா, இந்த பத்திரிகையாளர் மன்றம் என்கிற ஒன்று இருக்கிறது இல்லையா, அந்த பத்திரிகையாளர் மன்றம் உண்மையிலே அறத்தோடு செயல்படுகிறதா? சமீபத்தில் தான் தேர்தல் எல்லாம் நடந்தது.
புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நெல்சன் சேவியர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், அசீஃப் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர்கள் எல்லோரும் உண்மையிலேயே ஒரு அறம் சார்ந்த பத்திரிகையாளர்களாக செயல்படுகிறார்களா என்கிற பெரிய கேள்வி எழுகிறது. இவர்கள் எல்லாம் யார் என்பது எல்லோருக்குமே தெரியும். பத்திரிகையாளர் என்கிற போர்வையில் திமுகவுக்காக முழு நேரமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். அப்போ அவர்களுடைய கைகளில் பத்திரிகையாளர் மன்றம் இருக்கிற போது எப்படி பத்திரிகையாளர் மன்றம் நடுநிலையோடு செயல்படும், எப்படி அறத்தோடு செயல்படும்? பத்திரிகை துறைக்கு இருக்கக்கூடிய அறத்தை முழுமையாக கொண்டு புதைத்து வேலை நடக்கிறது இவர்களால். இவர்கள் பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய நிர்வாகிகளாக இருப்பது வரைக்கும் பத்திரிகை துறையிலிருந்து எந்த விதமான நியாயத்தையோ நடுநிலைத்தன்மையையோ எதிர்பார்க்க முடியாது. இப்போ பத்திரிகையாளர் மன்றம் ஒரு புறம், இன்னொரு புறம் இந்த ஊடகங்களுக்கு இந்த செய்தி தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு நபர், ஒரு நிர்வாகி, அவர் ஒரு உறுப்பினராக இருப்பார், இல்லை ஒரு ஆதரவாளராக இருப்பார், அவரை கூட தேடி தேடி போய் அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து வெளியேறுகிறார் என்றால் அவரை தேடி தேடி போய் வீடு வரைக்கும் தேடி போய் அவரை நேர்காணல் எடுத்து வெளியிடக்கூடிய இந்த ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளை எல்லாம் ஒவ்வொருவராக அழைத்து, ஒவ்வொரு மாவட்ட செயலராக அவர்களை அழைத்து, நீங்கள் கட்சியில் முரண்பாடோடு இருக்கிறீர்களா, அதிருப்தியில் இருக்கிறீங்களா, எங்களுக்கு பேட்டி தர்றீங்களா, வர்றீங்களா என்று சொல்லி தேடி தேடி போய் செய்திகளை வெளியிடக்கூடிய இந்த ஊடகங்களில் ஏதாவது ஒரு ஊடகம் இந்த செய்தியை வெளியிட்டதா? நாம் தமிழர் கட்சியில் நிர்வாகிகள் இணைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை அண்ணன் அதியமானவர்கள் அவருடைய கட்சியினரோடு அவர் இணைந்திருக்கிறார். அதே போன்று பேராசிரியர் அண்ணன் அருளினேன் அவர்கள், அவர் நாம் தமிழர் கட்சியில் நீண்ட நாடு காலமாக பயணித்து வரக்கூடிய ஒரு நபர், ஆரம்ப கட்டத்திலிருந்தே அவர் பயணித்து வரக்கூடிய ஒரு நபர். அவர் சமீபத்திலே நாம் தமிழர் கட்சியோடு முரண்பட்டு அவர் வெளியேறினார். எந்த திராவிட கட்சிக்கும் போய் சேரல. அவர் தனியாக ஒரு தமிழ் தேசிய அமைப்பை கட்டமைத்து நல்ல முறைமையில் அவர் ஒரு தமிழ் தேசிய அரசியலை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். இப்போ அவரும் நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்து மறுபடியும் நாம் தமிழர் கட்சியில் அவர் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி ஏதாவது ஊடகங்களில் வெளியானதா? ஏதாவது ஊடகம் வெளியிட்டதா இந்த செய்தியை? உண்மையிலே இந்த ஊடகங்கள், இந்த ஊடகத்துறை அறத்தோடு இயங்குகிறது என்றால் இந்த செய்திகளெல்லாம் வெளியிடணும் இல்லையா? நீங்கள் வெளியிடவே மாட்டீங்க. ஏன் வெளியிட மாட்டீர்கள்? ஏன் வெளியிட மாட்டீர்கள் என்றால், இந்த செய்திகளை நீங்கள் வெளியிட்டீர்கள் என்றால் இதுநாள் வரைக்கும் நீங்கள் போலியாக பொய்யாக கட்டமைத்து வந்த ஒரு பிம்பம் இருக்கிறது இல்லையா, அந்த பிம்பம் நீங்கள் வெளியிடக்கூடிய இந்த செய்திகளின் மூலமாகவே உடைந்து நொறுங்கிவிடும். மக்கள் சிந்திப்பார்கள் இல்லையா? இப்போ இவ்வளோ நாளும் நாம் தமிழர் வீழ்ந்து விட்டது, உடைந்து விட்டது, கட்சி காலி, கூடாரம் காலி என்று செய்திகளை வெளியிட்டு வந்த ஊடகங்கள் திடீரென்று நாம் தமிழர் கட்சியில் நிர்வாகிகள் இணைகிறார்கள், முன்னாள் நிர்வாகிகள் எல்லாரும் இணைகிறார்கள் என்றால் அப்போ இவ்வளோ நாளும் இவர்கள் செய்து வந்த அந்த கட்டமைப்பு இருக்கிறது இல்லையா, அந்த பொய்யான போலியான கட்டமைப்பு, அது வீணாகிவிடும் இல்லையா? அந்த கட்டமைப்பு உடைந்து நொறுங்கி போய்விடும் இல்லையா? அப்போ நாம் தமிழர் கட்சி வீழ்ந்து விட்டது என்று ஊடகங்கள் பரப்பிய செய்தி உண்மைத்தன்மை இல்லை. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியில் பலர் இணைந்து தான் வருகிறார்கள் என்கிற கள நிலவரம், உண்மையான சூழல் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டு விடும். அதனால் இதை தவிர்த்திடணும். இந்த செய்திகளை நம்ம வெளியிடக்கூடாது என்று சொல்லி திட்டமிட்டு இந்த செய்திகளை மூடி மறைக்கிறது ஊடகங்கள். ஒரு புறம் இந்த செய்திகளை மூடி மறைக்கிறாங்க, இன்னொரு புறம் நாம் தமிழர் கட்சியில் கடந்த சில நாட்களாகவே ஒரு 3-4 நாள்லேயே 20க்கும் மேற்பட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியில் நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு வாரத்திலேயே தொடர்ந்து புதுசாக நாம் தமிழர் கட்சியில் நிர்வாகிகள், மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள், பாசறைகளினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் என்று சொல்லி பல நிர்வாகிகள் தினம் அறிவிக்கப்பட்டே வருகிறார்கள், நியமிக்கப்பட்டே வருகிறார்கள். அதையெல்லாம் இந்த ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டதா? கட்சியிலிருந்து ஒரு உறுப்பினர் வெளியேறினாலே அதை தலைப்பு செய்தியாக மாற்றக்கூடிய ஊடகங்கள் கட்சியில் நிர்வாகிகள் மாநில ஒருங்கிணைப்பாளர்களாக, மாவட்ட பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். அதை ஏன் நீங்கள் வெளியிடவில்லை செய்தியாக? இதை ஏங்க செய்தியாக்கல? நீங்கள் இதை செய்தியாக்காத நீங்கள் அதை மட்டும் ஏன் செய்தியாக்குறீங்க? அதை செய்தியாக்க தெரிந்த உங்களுக்கு இதை ஏன் செய்தியாக்க தெரியல? அப்போ இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு, அரசியல் நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? நாம் தமிழர் கட்சியை சிதைக்க வேண்டும். யாருடைய நோக்கம்? திமுகவினுடைய நோக்கம். அப்போ திமுகவினுடைய நோக்கம் இந்த ஊடகங்கள் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. நீங்கள் ஊடகம் என்று சொல்வதே ஊடகத்துறைக்கு அவமானம். அது திமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகைகள், ஊடகங்கள் என்று சொல்லலாம். அப்படி சொல்லலாம். நீங்கள் நாங்கள் திமுகவினுடைய ஐடி விங் என்று சொல்லலாம். நாங்கள் நடுநிலையான ஊடகங்கள், நடுநிலையான ஊடகத்துறை என்று சொல்வது அது ஒட்டுமொத்த ஊடகத்துறைக்கு இருக்கக்கூடிய மாண்பையும் கெடுத்து போடக்கூடிய வேலை. அந்த வேலையை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்து வருகிறது. எப்படி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களை
பாஜக அரசு, மோடி அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதோ அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களை ஸ்டாலின் அரசு, திமுக அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அப்படிதான். அதுதான். ஏதாவது ஒரு செய்தி நீங்க பாருங்க, திமுக அரசுக்கு எதிராக எத்தனை செய்திகளை வெளியிடுகிறார்கள், எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது, சமூக வலைதளங்களில் கொட்டி கிடக்கிறது பிரச்சனைகள் எல்லாம், ஒவ்வொரு இடத்திலும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு சீரழிவாக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்களாக இருக்கட்டும், இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தால் மக்கள் போராடி கொண்டிருப்பதாக இருக்கட்டும், ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள் எல்லோரும் போராடுகிறார்கள். இவர்களுடைய ஆட்சி காலத்தில், இவர்கள் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க போராட்டங்கள் தான். அந்த போராட்டங்கள் எல்லாம் இவர்கள் நேரலை செய்தார்களா? அது குறித்த விவாதங்களை நடத்தினார்களா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்போது வரைக்கும் யார் அந்த சார் என்கிற கேள்விக்கான பதில் கிடைக்காமல் தான் இருக்காது. அது குறித்த விவாதங்களை எத்தனை முறை நடத்தினார்கள் இந்த ஊடகங்கள் எல்லாம்? அதையெல்லாம் பெரிய பேசுபொருளாக மாற்றி இருக்க வேண்டாமா? அதையெல்லாம் மாற்ற மாட்டார்கள். அதெல்லாம் மாற்ற மாட்டார்கள். எதை இந்த ஊடகங்கள் மக்களுக்கு செய்தியாக கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு புரிதல் முதல்ல வேணும் இல்லையா? எதை செய்தியாக்கணுமோ அதை ஆக்கிறதே இல்லை. எதை செய்தி ஆக்கக்கூடாதோ, எது குப்பை செய்தியாக இருக்கிறதோ அதை ஆக்கிறது. உண்மையிலே தமிழ்நாட்டு அரசியலை சீரழித்ததில் அரசியல் கட்சிகளுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு பங்கு இந்த ஊடகங்களுக்கும் இருக்கிறது. ஊடகங்கள் அறத்தின்பால் நிற்க வேண்டும், நியாயத்தின்படி நிற்க வேண்டும், நீதியின் பக்கம் நிற்க வேண்டும், நடுநிலை தன்மையோடு நிற்க வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன தன்மையோடு நிற்கிறீர்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். இப்போ இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் வெளியிடாத காரணத்தால் மக்களுக்கு இந்த செய்தியெல்லாம் போய் சேராது என்று மட்டும் நினைத்து விட வேண்டாம். சமூக வலைதளங்களினுடைய காலம் இந்த காலம். எல்லோருடைய கைகளிலும் அலைபேசி இருக்கிறது. முன்னாடி எல்லாம் தான் இந்த ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள், அதை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ அப்படி அல்ல. மக்களுடைய கைகளில் அலைபேசி இருக்கிறது, சமூக வலைதளங்களில் எல்லோரும் இயங்குகிறார்கள். உடனடியாக உடனுக்குடன் அந்த செய்திகள் எல்லாமே போய் சேர்க்கிறது. இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் வெளியிடாததன் மூலமாக மக்கள் மத்தியிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை நீங்களே கெடுத்து போடுகிறீர்கள், உடைத்து போடுகிறீர்கள். பார்ப்பார்கள் இல்லையா மக்கள்? ஏவா கட்சியிலேருந்து வெளியேறினா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலெல்லாம் செய்தி வெளியாகுது, முதன்மையான ஊடகங்களில் செய்தி வெளியாகுது, கட்சியில் இணைகிறார் என்றால் அது ஏன் வெளியாகலை? அப்போ இந்த ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்ம வந்து நம்பலாமா? நடுநிலைத்தன்மையோடு தான் இந்த ஊடகங்கள் செயல்படுகிறதா என்கிற கேள்வி இன்றைக்கு பொதுஜன மக்கள் மத்தியிலே எழுப்பப்பட்டிருக்கிறது, எழும்பி இருக்கிறது. மக்கள் விவாதிக்கிறார்கள் இல்லையா? இதெல்லாம் பார்க்கிறார்கள் இல்லையா? இந்த ஊடகங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இவர்கள் வெளியிடக்கூடிய செய்திகள் எல்லாவற்றையும் மக்கள் அப்படியே நம்புகிறார்கள், இவர்களுடைய செய்திகளுக்காக மட்டும்தான் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் கள நிலவரம் அப்படி இல்லை. மக்கள் இந்த ஊடகங்கள் எல்லாம் புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஊடகங்கள் எல்லாம் புறக்கணித்து விட்டு சமூக வலைதளங்களின் பக்கம் பெருவாரியான மக்கள் படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் நீங்கள் புறக்கணிங்கள். இதுபோல தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியுடைய செய்திகள் எல்லாம் நீங்கள் புறக்கணியுங்கள். அதன் மூலமாகவாவது இன்னும் அதிகமாக நீங்கள் அம்பலப்பட வேண்டும். அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். நீங்கள் தொடர்ந்து புறக்கணித்து கொண்டே இருங்கள். அப்போதுதான் உங்களை இன்னும் கொஞ்சம் மக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த மக்களுக்கும் நீங்கள் யார் என்பது தெரிய வரும்.